இக்கிகாய்ங்கிற புக்கை பற்றியோ இல்லை இக்கிகாய் டயக்ராம் பற்றியோ இப்போ நான் பேச போகிறது இல்லை. இப்போ நீங்கள் இக்கிகாய் நினச்சிக்கிட்டு இருக்க மீனிங்க்கும் ஒரிஜினல் இக்கிகாய்க்கும் கொஞ்சம் தான் சம்மந்தம். உண்மையில் இக்கிகாய்னா என்ன? நமக்கு நிறைய காசு கிடைக்கிற பிடிச்ச வேலையை கண்டுபிடிக்கிறது தான் இக்கிகாயா? கண்டிப்பாக இல்லை. இக்கிகாய்னா என்னன்னு கூகுள் பண்ணி பார்த்தா இந்த சார்ட்ல இருக்க 4 விஷயம் சேர்ற இடம் தான் இக்கிகாய். இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க லைஃப் பர்பஸையே கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லுது. இதை ஃபாலோ பண்ணி தான் ஜப்பான்ல இருக்க ஒக்கினாவாங்கிற ஊர் மக்கள் 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லுது. இதை படிச்ச உடனே எனக்கு ஒரு டவுட். இந்த இக்கிகாயை ஃபாலோ பண்ணி அப்படி என்ன கெரியரை கண்டுபிடிச்சு அப்படி என்ன வேலை பார்த்தா அவங்க இவ்வளோ வருஷம் உயிரோட இருந்தாங்க? எப்படிப்பட்ட ஊருன்னு பார்த்தா கூகுள் இமேஜஸ் வெறும் பீச் போட்டோவா காட்டுது. சின்ன ஐலாண்டுங்க. இங்க ஹைரைஸ் பில்டிங் கிடையாது, பீக் அவர் டிராஃபிக் கிடையாது, காலையில நேரத்துல யாரும் பரபரப்பா ஓடிட்டும் இல்லை. இது ஒரு அழகான அமைதியான ஊரு. ஒக்கினாவா கல்ச்சர்ல முக்கியமானது 5 விஷயம் தாங்க. அவங்க நம்மள மாதிரியே இல்லை நம்ம முன்னாடி இருந்த மாதிரியே கூட்டு குடும்பமா பல ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க ஒன்னா வாழ்றாங்க. 2வது, மாசத்துக்கு மாசம் ஒரு பண்டிகை, அதுக்கப்புறம் முன்னோர்களை வழிபடுறதுன்னு எப்பவும் ஒன்னா சேர்றாங்க. 3வது, இவங்க சின்ன குழந்தைங்களுக்கே எப்படி ஒன்னா சேர்ந்து வாழணும்னு கற்றுக் கொடுக்குறாங்க. 4வது, இவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜே கிடையாதாங்க. காலையில் எழுந்திருக்கிறதுக்கு எப்பவும் ஒரு ரீசன் இருக்கணும்னு நினைக்கிறாங்களாம். அதனால அவங்க எவ்வளோ வயசானாலும் அவங்க பிடிச்ச ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. 5வது, வயத்துக்கு எப்பவும் 80% சாப்பாடு தான் போடணுமா. ஏன் தெரியுமா? டயட்லாம் இல்லைங்க. தட் இஸ் அ வே டு ஹானர் அவர் பாடின்னு சொல்றாங்க. இவங்க பேச்சு வழக்குல இக்கிகாய்ங்கிற வார்த்தை 1000 வருஷமா இருந்துகிட்டே தான் இருக்கு. இக்கினா லைஃப், காய்னா பர்பஸ். இக்கிகாய்னா லைஃப் பர்பஸ்னு அர்த்தம். நமக்கு அதிகமான காசு கிடைக்கிற பிடிச்ச வேலையை கண்டுபிடிக்கிறது தான் இந்த இக்கிகாயா? கண்டிப்பா இல்லை. டாக்டர் மியாகோ கமியாங்கிறவங்க லெப்ரசி பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்றவங்க ஜப்பான்ல வாழ்ந்து வந்தாங்க. இவங்க லெப்ரசி பேஷண்ட்ஸை பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப முடங்கி போய் வெளியில எங்கேயும் போக முடியாம இருந்தாலும் சில பேஷண்ட்ஸ் மட்டும் ரொம்ப தனியா தெரிஞ்சாங்களாம். அதுலயும் முக்கியமா ஒரு பேஷண்ட் தினம் கவிதை எழுதிக்கிட்டே இருந்தாராங்க. புகழுக்காக இல்லை, பணத்துக்காக இல்லை, ஆனா அதுதான் அவரோட லைஃப் பர்பஸ்ன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அவரோட சஃபரிங்கோ இல்ல பெயினோ அவர் பேஷனை குறைக்கவே இல்லைங்க. இன்ஃபேக்ட் அதுதான் அவரோட இக்கிகாயை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இன்னொரு லோகோ தெரப்பிங்கிற ஒரு புக்கை பார்த்தும் இன்ஸ்பயர் ஆகி 1966 இக்கிகாயை பத்தி இந்த டாக்டர் ஒரு புக் எழுதுறாங்க. இந்த புக்ல இக்கிகாயோட முக்கியத்துவத்தை பத்தி ரொம்ப அருமையா நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. கட் பண்ணா பல வருஷங்கள் கழிச்சு 2009 டான் புட்னருங்கிறவரு தி ப்ளூ ஜோன் ஒரு புக் எழுதுறாரு. இந்த புக்கில் அவரு உலகம் முழுக்க எப்படி 100 வயசுக்கு மேல வாழ்றாங்கிறத பத்தி எழுதியிருக்காரு. இதை பத்தி ஒரு டெட் டாக்கும் கொடுத்திருக்காரு. பல வருஷங்கள் கழிச்சு இக்கிகாய் பேசப்படுற இடம் இதுதான். இதுக்கு சம்பந்தமே இல்லாம 2011 ஆண்ட்ரே ஜுசுனாங்கிற ஒரு ஸ்பானிஷ் ஆத்தர் கம் அஸ்ட்ராலஜர் அவரோட புக்குக்காக ஒரு சார்ட் ரெடி பண்றாரு. அதுக்கு பேரு ப்ரொபோசிட்டோ. இந்த சார்ட்டை தான் எல்லாரும் இக்கிகாய் சார்ட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சார்ட்டுக்கும் இக்கிகாய்க்கும் சம்பந்தமே இல்லை. இந்த சார்ட்டை உருவாக்கின ஆண்ட்ரஸும் இதை நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. 2014 மார்க் வின்னுங்கிற ஒரு வெஸ்டர்ன் பிளாகர் இந்த சார்ட்டையும் அந்த இக்கிகாயையும் எடுத்து கலந்து ஒரு பிளாக் போஸ்ட் போடுறாரு. இந்த சார்ட்ல வர பர்பஸ்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இக்கிகாய்ங்கிற வார்த்தையை ரீப்ளேஸ் பண்றாரு. இதுக்கப்புறம் தான் இது பயங்கர வைரல் ஆகுது. 2016 ஹெக்டர் கார்சியா எழுதின ஒரு புக்கு தான் இக்கிகாய், எ ஜாப்பனீஸ் சீக்ரெட் டு லாங் அண்ட் ஹாப்பி லைஃப். இந்த புக்கு தான் நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. இதுலயும் அவங்க அதையே தான் சொல்றாங்க. இக்கிகாய்ங்கிறது உண்மையில நல்ல சம்பளம் கிடைக்கிற நமக்கு பிடிச்ச வேலையை கண்டுபிடிக்கிறதோ இல்லை நமக்கான கெரியரை கண்டுபிடிக்கிறதோ கிடையாது. இது நம்மளோட லைஃப் பர்பஸையும் ஒரு டைரக்ஷனையும் ஒரு மீனிங்கையும் கண்டுபிடிக்கிறதுக்கான டூல் தான் இந்த இக்கிகாய். டான் புட்னர் அவரோட டெட் டாக்ல ஒரு அருமையான வரி சொல்றாரு. ஹவு டு ஆட் இயர்ஸ் டு யுவர் லைஃப் அண்ட் லைஃப் டு யுவர் இயர்ஸ். இதுதாங்க உண்மையில இக்கிகாய்.
டாக்டர் மியாகோ கமையோ சொல்ற மாதிரி நம்ம பெயின் தான் பல நேரத்துல பல பேருக்கு அவங்களோட இக்கிகாயை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆக்சிடென்ட், ஹார்ட் அட்டாக் மாதிரியான டெத் ஸ்கேர் வரும்போது தான் அவங்க பார்க்குற வேலையவே விட்டுட்டு புதுசா ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சு அதையே தன்னோட லைஃப் கோலாவும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பல பேரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்து கூட இருப்பீங்க. சாவை பார்த்துட்டு வரும்போது தான் இதை செய்யாம நான் இந்த உலகத்தை விட்டு போயிடவே கூடாதுடான்னு தோணும் நமக்கு. அவ்வளோ தூரம் போகாம இப்பவே நீங்க உங்களோட இக்கிகாய் என்னங்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடுங்க. பாய். திஸ் இஸ் நார்கல் ஜனனிகள், நார்தன் கலிஃபோர்னியா, ஜனனி பொண்ணு.